ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போகிறான்னு பார்க்க போகிறோம். அந்த குரு வக்கர நிலை காலத்தில் எங்கே இருக்கார், என்ன யார் தொடர்பு கொள்கிறார், யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசீஷ்டில் தற்போது மிருகசீஷ்டில் இருப்பார். செவ்வாய் கால் நிற்கிறார். ரொம்ப சோனியாக போச்சு. 2 பேர் இன்டிமேசி உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசீஷம் அப்புறம் ரோஹிணி காலில் ரிவர்ஸ் இல்லையா, ரோஹிணி காலில் வருவார். இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தான்னா செவ்வாய் நிற்கிற நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார். ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார், குரு செவ்வாய் கால் நிற்கிறார். எப்படி இருக்கு பாருங்கள், இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? அதே மாதிரி சுக்கராச்சாரியர் ரிஷபத்துக்கு வந்துடுவார், விச்சிகத்துக்கு வந்துடுறார். விச்சிகத்து வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட. ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார். விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் 2 பேரும் போட்டி கொண்டு செய்கிறாங்க. நமக்கு என்ன குரு நேராக கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு எண்ணி தான் கொடுப்பார், கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க. ஏன்னா செவ்வாய் வேறு ராஜா வேறு, இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு, அரசன் வேறு, கேட்கவே வேண்டாம் நமக்கு. ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. நம்ம நாடை வீட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும். பக்கத்தில் நாடெல்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோ, வயிற்று கலிங்க வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும், பயங்கரமாக ஆடும். பாதிப்புகள் நிறைய இருக்குந்தாங்க, நமக்கு பேருக்கு இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும். நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும். எஜுகேஷன்லேருந்து, குழந்தைகள் விருத்தியிலேருந்து, கல்யாணத்துலேருந்து, பகுதியிலேருந்து, சொந்தமாக வியாபாரம் தனி இருக்குன்னு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஆனால் ஒரு சில சனீஸ்வரன் வக்கரம் முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு 10 நாளில் வந்துடுவார் அவர், கவலைப்பட வேண்டாம். நவம்பர் மாதத்துலேயே வந்துடுறார் அவர் 4ஆம் தேதி. ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ கிரக நிலைகள் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு. ஆன் பிஹாஃப் ஆஃப் குருவினுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய். அதுக்கு பிறகு சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விச்சிக்கிட்டு வந்த சுக்கரை தொடர்பு கொள்கிறார். சனீஸ்வரன் ராகு காலில், ராகு சனீஸ்வரன் காலில். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். நமக்கு வேண்டியது என்ன, யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும், நமக்கு சௌகரியங்கள் வேணும், நம்ம அனுபவிக்கணும், நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து பத்துக்களில் கைமாறாமல் இருக்கணும், ஏமாந்து போகாத இருக்கணும். தட்டனை வளர்த்தல் மறுத்தல் மாட்டின்னு அவசப்படக்கூடாது, யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இறக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கு இல்லையா? நம்ம முட்டாளாகக்கூடாது, நம்மளை அறிவாளியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், நல்ல சமுதாயம் இருக்கணும். அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. பகவான் எப்படி பண்ணுறா பாருங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மற்றவங்கள முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார். அது உங்களுக்கு புரிஞ்சுருப்பீங்க. நம்மளை முட்டாளாக்காத்தினால ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க, பார்க்க போகிறீங்க. அதை பற்றி நமக்கு வேணாப்போ நன்னா இருக்கட்டும். ஆக மட்டும் இந்த குருவினுடைய வக்கர காலத்தில் சுக்கிரனுடைய கை ஓங்கும். அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விச்சிக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க. நேரடி சப்தமாக உட்கார்ந்து சுக்கிரன் குருவோட இன்டிமெசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது. நம்ம வேணால் உடம்பு ஆரோக்கியம், சாவணும், நம்ம சாப்பிடணும், கொள்ளணும், அனுபவிக்கணும், பந்துக்கள் உரணும் இருக்கணும், அருகக்கூடாது, நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. எல்லாம் நம்ம சம்மந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் இதெல்லாம் எத்தனை உண்டோ அத்தனை உண்டு. இறையாமே நன்னா இருக்கும். நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும். அந்த குடும்பத்தில் இது வரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க. நமக்காகவே அவங்கெல்லாம் படைச்சிருக்கார். நீங்கள் என்னமோ அவர் இவர் தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை. நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா, அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க. பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார். தயவுசெய்து கிருஷ்ணனை மறக்காமல் விட்டுறாதீங்க. சொத்தே அவர் தான். அதனால் நமக்காக வேண்டி யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம கூடயே இருக்கார். இப்போ இந்த பீரியடில் பிரமாதமாக இருக்கும். உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது. இத்தனை நாளாக போராட்டத்திலே இருப்போம். கை கெட்டது வாய் கட்டாது, கடன் உச்சல் அது இது வியாதி என்னெல்லாமோ நோய், குரங்கு வியாதியெல்லாம் வந்தாலும் சொல்லி பயமுறுத்துவாங்க. பயப்படவே வேண்டாம், ஒன்றும் ஆகாது.
மண்ணை தின்னா கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்துருக்காங்க. ஏன்னா சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு. அந்த அட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நன்னா இருக்கும். எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்துக்கூடிய சக்தி கொடுத்துருக்கான். எங்கேயாவது ஆடு மாடு புலி எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா? அது வாழலை கேட்குறேன். நமக்கு ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கும்? நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பெரிய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி நம்ம வாழணும் போது அவன் துணை எப்போதுமே இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. ஆக மொத்தம் இந்த குருவினுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்க போகிறோன்ற இனிமேல் ஒரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, பகவானிற்கு இரடர் ஸ்ரீ ரங்கநாதன் கோவில் இல்லை, ஸ்ரீரங்கம் இல்லை, இந்த கன்னி தான். இந்த புதன் நாடகம் ஆடுறது எல்லாத்தையும் பழிச்சின்னு தெரியுது. குரு வக்கரம் ஆகிட்டாரு. அவர் தானே உங்கள் உபயராசிக்கு எல்லாமே கொடுக்கணும். அவர் போய் வக்கரம் பண்ணி விட்டுட்டீங்களே அப்படின்னா ரொம்ப தான் குரு ஆடினார். இஸ் இன்சஃபிஷியன்ட் ஹேண்டில் தி டூல்ஸு. அதனால் அவருக்கு ஒரு வழி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு குரு முடங்கி போட்டு வக்கரமாக வச்சு இந்த கூத்தெல்லாம் ஆடினது யாரும் இல்லை, கிருஷ்ணன் தான். சனீஸ்வரன் வக்கரத்தை விட்டு மெதுவாக கொண்டு வந்துடுறாரு. 2 பேரும் போச்சேன்னா பூசி தான். சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட வேண்டாம். இவர் அக்கறை ஆயிடத்து முடிச்சுன்னா உடனே 5 நாள் ஆகிடுறாரு. ஆக கன்னிக்கு சனீஸ்வரர் முக்கியம், குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நேரடியாக குருவிட்ட டீல் ஆடி கௌரவம் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. அது எப்படி யாரை வச்சு வாங்கணும்னா சுக்கராச்சாரை வச்சு வாங்குவார். என்ன ஐடியா? சுக்கராருக்கு ஒழுங்கு இப்போ பார்க்க முடியாது, எப்போதுமே அவளுக்கு ஒத்தே வராது. அப்படின்னா செவ்வாய் இருக்கார் வச்சுவார். சுக்கரனுக்கு செவ்வாய் வேண்டிவார். இந்த சுக்கரன் செவ்வாய் தொடரும்னால சுக்கரன் நிற்கிற நட்சத்திரம் அந்த விச்சிகத்து வந்த உடனே குருவோட விசாகத்தை வந்துடுறார், சொல்லியிருக்கேன் முன்னாடியே. அதே மாதிரி செவ்வாய் புனர்பூசம் நிற்கிறார். கடகத்தை வரும்போது புனர்பூசத்தில் நிற்பார் அது வரைக்கும். அதே மாதிரி குரு செவ்வாய் நிற்கிறார். செவ்வாய் இது செவ்வாய் கடகம் மிதுனில் உட்கார வச்சோன்னா 10ஆம் வீடு சொல்லக்கூடிய ஜீவன கர்மஸ்தானத்துக்கு செவ்வாய் உட்காந்துடுறாரு. செவ்வாய் 10ஆம் வீட்டில் உட்காரலாம், 7ஆம் வீட்டில் உட்காரக்கூடாது. 3ஆம் வீட்டில் உட்காந்தா வாரிசே இருக்கும், வம்சமே இருக்காது. 4ஆம் வீட்டில் உட்காந்தா இருக்க 4 காசு காணாமல் போடும். ஏன் கேட்குறீங்கன்னா அந்த சாமர்த்தியத்தை கெடுத்து விட்டுரும். எப்படிலாம் பண்ணால் எப்படிலாம் வாழ்க்கையில் வரலான்ட்டு. இயற்கையாக கவர்மெண்டுடைய அறியாமை இல்லை, அகங்காரம். ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி. ஆனால் இந்த விஷயத்தில் அதாவது தான் செவ்வாயை பத்திரம் இதை எப்படி பண்ணுறதுன்னா சுக்கரன்ட்ட தொடர்பு வச்சு விட்ருவார். இந்தாட்டி குருட்ட வச்சுட்டு செவ்வாயும் இந்த சுக்கரனும் தானும் உட்கார்ந்து சுக்கரன் பின்னாடியே புதன் போவார் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மெதுவாக போயிட்டு அங்கேருந்து விச்சிகத்தில் டைரெக்டாக நான் பார்க்குறேன். விச்சிகத்தில் புதன் இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். என்னெல்லாம் டான்ஸ் ஆடுறேன், டாமா பாடுறது பார்த்தீங்களா? மிதுனத்தில் செவ்வாய் உட்காந்துட்டு விச்சிகத்தில் புதன் போனார். இந்த வீடு மாற்றினாங்களா இல்லையா? அதோட வேடிக்கை என்னென்னா குரு நிற்கிற நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாய். செவ்வாய் நிற்கிற நட்சத்திரம் புனர்பூசம். அங்கே பாருங்கள் எப்படி லிங்க்கு பண்ணுறான்னா அந்த மூளை புதனுக்கு மாதிரி ஒரு கிருஷ்ணன் இருக்கிற மாதிரி ஒரு யாருக்குமே இது வரைக்கும் இது இல்லை. நேரடியாக அப்படி பண்ணுறது இன்னும் உங்களுக்கே புரிஞ்சுருப்பீங்க இதுலேருந்து. ஆக அப்படின்னு கையாட்டு எல்லோரும் பண்ணுவாங்க. எப்படி அப்படி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காரு. கன்னிக்கு பொறுத்த வரைக்குமே அந்தந்த காலத்தில் எப்படிலாம் பண்ணணுமோ சம்பாதிக்கணுமோ கொள்ளணுமோ அந்த காலத்தை சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய பெரிய அமைப்பை இந்த பகவானே பண்ணிவிடுறான். அவன் உரைய வீடு கன்னி, அங்கே தான் மூலத்திருக்கணும் பவரே அவருக்கு. இதில் என்னன்னா குரு தவிர மற்ற எல்லாம் வக்கரமே கிடையாது. குரு வக்கரம் வந்தோன்னா சனீஸ்வரன் வக்கரத்தில் வெளில வந்துடுவார். அது 15-20 நாளில் வந்துடுறார். அப்புறம் பாரு அந்த இந்த ரெண்டும் அந்த ஒரு இன்டர்மீடியட் பீரியட் மாத்திரம் கொஞ்சம் டஃப்பானது தான். அப்போ தான் சுறுசுறுப்பு அடையும். ஐயோ ஒரு நெருக்கம் கொடுத்து தான் எல்லாம் கொண்டு வர்றாரு. அந்த நெருக்கம் அந்த குறிப்பிட்ட நாள் வரும். குரு வக்கரத்துலேருந்து சனி வக்கரம் முடிகிற ஒரு சில நாட்கள் வரைக்கும், அக்டோபர் டு நவம்பர் அவ்வளோதான். 15-10லேருந்து
4-11 வரைக்கும் உள்ள பீரியடு தான் ஒரு டஃப்பாக இருக்கும் கொஞ்சம். அப்புறம் அந்த ஒரு இறுக்கம் கொடுத்தா தான் ஃப்ளாரப் ஆகும். அப்போ தான் பார்ப்போம், அடேங்க அப்பா லைஃப்பில் நம்ம எப்படிலாம் தூக்கி விடுறோம், ஒரு புஷ் கொடுக்கறதுக்காக பண்ணுறான்னு நினைக்கிறேன் பகவான். என்ன தெரியல. இந்த கன்னி ராசி பொறுத்த வரைக்குமே மீதி ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இந்த உக்கரனும் புதனும் பண்ணுற வேலை சத்தம் போடாமல் செவ்வாய் தான் கையில் வச்சுக்கிறதுக்காக இந்த புதனும் விச்சிக புதனும் செவ்வாயும் ராசி பரிசு இப்படிலாம் பண்ணி கொண்டிருக்கிற நட்சத்திரமே குருவோட விசாகா தின்னுட்டு குருவையும் திருப்திப்படுத்தி சந்தோஷமாக அப்படி லைன் நீங்கள் தான் அந்த கனெக்ஷன்லாம் சேட்டலைட் கனெக்ஷன்லாம் வருது இல்லை, அது மாதிரி சாரநாதன் கனெக்ஷன் கிடச்சி அப்படியே குரு அப்படியே பங்கில் ஆயிடுச்சு வந்து ஃபுல்லாக உருவி பத்திரமா அனுப்புவார். நான் பார்த்துக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் உருவிடுறாரு, ஃபுல் உருவல். இத்தனை நாள்னா இத்தனை பார்ஷியெல்லாம் கிடச்சிருந்தது புதனுக்கு, இந்த கன்னிக்கு அப்படியே உருவி விட்டுருவார். ஏன்னா பாக்கியாதிபதி யாருன்னா கன்னிக்கு சுக்கராச்சாரியார் தான், 2ஆம் வீடு கூட அவரே தான். மொத்தமாக 90% குருவுடையதெல்லாம் அது கையில் வந்துடும். கொஞ்சம் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாம் காரணகாரியம் தான். எல்லா விதமான கலைகளும் ஆராதனைகளும் எது வந்தாலுமே சிறப்பாக இருக்கும். தொழில்நுட்பங்கள் வரும்போது நம்ம சம்மந்தப்பட்ட பண்பாட்டு தொடர்புள்ள சொல்லி ட்ரெஸ்ஸிங்லேருந்து மெட்டீரியல்லேருந்து ஆடை ஆவணலேருந்து அந்த இதிலேருந்து சாப்பாடு டிஷ்ஷஸ்லேருந்து பல்பொருள் அங்காடிலேருந்து கூட்டு நிறுவனம் சம்மந்தப்பட்ட இதுலேருந்து தொழில்கள் அமைப்பில் சிறு தொழில்கள் அமைப்பிலேருந்து என்னென்ன உண்டோ அத்தனையுமே ஹேண்டிகிராஃப்ட்லேருந்து எல்லாமே பெரிய மேஜர் இண்டஸ்ட்ரி பண்ணுறல சாதாரண ஹேண்டிகிராஃப்டில் பண்ணிவிடுவான். அப்பேற்பட்ட கெட்டிக்காரங்க ஒருத்தரும் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட் பண்ணி பாருங்களே, சின்ன இதிலே போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணுற தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட தான் கற்றுக்கணும். ஒன்றும் இல்லை, சொல்லிக்கணும் அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாம் தேரையர் அன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் துணுண்டு மருந்து ஏதோ போட்டு தலையை ஏதோ கட் பண்ணி உள்ளே எடுத்து டக்குன்னு எடுத்து பண்ணல. இப்போ மேஜர் ஆப்ரேஷன் அது மேஜர் ஆப்ரேஷன் பண்ணல தேரையர் பண்ணல. அவ்வளோ நுணுக்கங்கள் நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் மெடிசன்லேருந்து எல்லாத்தையும் இருக்குது. இப்போ தான் அதை வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த குருவுடைய காலத்தில் மட்டும் இந்த வக்கர காலத்தில் மட்டும் பிரமாதமாக கொண்டு வருவாங்க. நம்பர் 1 இந்த வேர்ல்டில் வரணுன்னா நம்மளுடைய டெக்னாலஜிலேருந்து எல்லாமே எப்படி இப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறது இப்போ தான் எழுச்சி வந்திருக்கு. அப்பிரகாரம் பண்ணுவாங்க. அதை கன்னி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணாதி சனீஸ்வரர் தான் 6ஆம் வீடு அவர் தான் முதலீடு. அதே மாதிரி குருனால் வரக்கூடிய விஷயம் அவங்க வந்து சுகஸ்தானத்துக்கு அவர் தான், ஆட்டோமேட்டிக் கலத்திரத்துக்கு அவர் தான். கலத்திரம் சுகம் முக்கியம். வெறும் சுகம்ன்றது அர்த்தம் இல்லை. சுகம் எப்படி வரும்? 4ஆம் வீட்டு மூதாதையர் சம்மந்தப்பட்ட தாய் ஸ்தானத்தை மட்டும்தான் மேலே வித்தைகள் படிப்பு ஞானம் அறிவு எல்லாம் எழுதி வர நம்ம எப்படி சுகமாக வாழணும், மற்றவங்களை வாழ வைக்க நம்மளும் வாழ வைக்கிறது 4ஆம் வீடு தெரியும். அத்தனை விஷயம். 4க்கு நேரம் 7ஆம் வீடு பார்த்தோன்னா உங்களுக்கு பொறுத்து 10ஆம் வீடு வரும். 4ஆம் வீடுக்கு நேரம் 7ஆம் வீடு 10ஆம் வீடு வரும். இந்த 2 லிங்க் பண்ணி நல்லா ட்ராமா ஆடுறார் பகவான். எப்படி பார்த்தீங்களா? அட்டகாசமாக தன்னுடைய கண்ணியில் உட்காந்து கேது உட்காந்துருக்காரு. கேதுவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விஷமக்காரன் விஷயக்காரன் எல்லாத்தையும் அமுக்கி விட்டுருவார். அமைதியாக இருங்கடான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ ஆன் பிஹாஃப் ஆஃப் அந்த அமுக்கப்பட்ட கிரகங்கள்லேருந்து மற்றவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஐயோ, கேது மாதிரி கிடையாது. இன்றைக்கி நேற்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன்னா சாமியாரான அப்புறம் நிறைய பணம் வருது இல்லை, பந்தா வாழ்க்கை வருது இல்லை, அது யாரால்? கேதுவால் தான். அப்போ முன்னாடி சாமியார் ஆகிடுவானா? இன்னும் மேலே வசதிக வாய்ப்பை கொண்டு போங்க. அதனால் சாமியாரெலாம் ஆக மாட்டான். சாமியார் ஆனதுனால ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு திருப்பி ஒன்றுமே இல்லாத ஆனவங்க அப்புறம் ஆச்சுன்னா கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாஸ்திகம் மாதிரி இருக்கும். நாஸ்திகம் இல்லது மனசில் புரிந்து சொல்கிறேன். கேது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போதும் சாத்தியமாக இருந்துட்டு புத்தியை பயன்படுத்தினா நீங்கள் வசதி உள்ள ஆளாகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதான். எப்படிலாம் புத்தியை பயன்படுத்தினீங்கன்னா அப்படி ஆகலாம். அதை பாப புண்ணியம் பார்த்தீங்கன்னா ஆக முடியாது அப்படின்னு ஒரு தத்துவத்தை கேது கொடுக்கும். இதண்டாவது தான் தப்பு தான் அது மாதிரி பண்ணுறது. இருந்தாலும் என்ன பண்ணுறது? அசுர கிரகங்கள்ல அந்த குணத்தில் அப்படி பண்ணுறாங்க. கிருஷ்ணனுடைய 2 எய்டு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால் தாங்க சௌரியமாக அந்த காலத்தில் குரு அக்கிரமாக போகிறார், இது வழி பண்ண போகிற தெரிஞ்சு தான் ஒன்று இந்த ராகுக்கு இது அப்படி உட்கார வச்சுருக்கு இதுக்கு புதன் கன்னி. ஸோ அதை அனீஸ்வரன் விஷயம் ஷேர் பண்ணி கொடுத்து யார்கிட்ட? ராகுவோட. இதெல்லாம் எதற்கு சொல்கிறதுன்னா காரணம் என்னென்னா
இப்படி ஒரு நிலைமைக்கு வரதுக்கு காரணத்தை சூழ்நிலையை கோச்சாரத்தை நம்மளாக உண்டாக்குறோம். இந்த கிரகங்களாக உட்காந்துக்கிறது. இந்த பாரத பூமி எழுச்சிக்கு வந்து நம்பர் 1 ஆகணும் உலகத்தில்னா நவகிரகங்களை அப்படி ஹேண்டில் பண்ணாதான் முடியும்னு அவருக்கு தெரியுது பகவான். ஏன்னா சொத்துக்குரியவர் அவர். அதனால் கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் பாக்யாதிவி சொல்லக்கூடிய அந்த சுக்கராச்சாரியாரும் தனாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரனும் 10ஆம் வீடு அதிபதி சொல்லக்கூடிய புதன் தானே புதனாக இருக்கக்கூடியவர் வந்து கரெக்டாக வீரியஸ்தானத்தில் உட்காந்துக்கிறார் விச்சிகத்தில். அப்படியே குருவை பார்க்குறாரு. எத்தனை நாட்டில் பாக்கியத்தில் இருக்க இந்த குருவை பார்க்குறாரு. 3ஆம் வீட்டுக்கு நேராக பார்த்தான்னா 7ஆம் வீடு பார்த்தான்னா பாக்கியஸ்தானம் வரும். இதெல்லாம் காலப்புருஷனை கேளுங்க ஏன் அப்படி வச்சுருக்கேன்னு. குடும்பஸ்தானத்துக்கு நேராக 8ஆம் வீடு வருங்க. அது எப்படி ஆமாம், குடும்பம் பிரிஞ்சு போகிறது இல்லையா. பையன் கல்யாணம் ஆகிடுது, பொண்ணு கல்யாணம் தான், வேறு தனி குடும்பம் வருது இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட தனி குடும்பம் தானே அது. அப்படி இருந்தாலும் நம்ம பெத்த பொண்ணு என் கையில் அடுத்த கை தானே, என் கை தான் தட்டிப்பேன், அடுத்த கை தான் நல்லா கிள்ளிடுவேன். அதுமாதிரி மருமகள் உன் பொண்ணு இல்லையே, மருமகள் தானே. அதில் தனியாக குடும்பம் தான் சம்பந்தி வேறையாச்சுன்னும் போது அப்போ தான் எல்லாமே ஆரம்பிக்கும். நல்லது பொழுது கசமுசா என்னென்ன விஷயங்கள்லாம். அதுதான் 2ஆம் வீடு மார்க்க இது அஷ்டம சமம் இப்போ சொல்ல வேணாம். நல்லது அந்த குடும்பஸ்தானம் பொறுத்த வரைக்கும் வந்து இவர் பார்த்தோன்னா சுக்கிரனே இருக்கிறதுனால நல்ல எழுச்சி போகிறோம். எல்லாருக்கும் நல்லது தான். இந்த இதில் குரு வக்கரன் ஆனதுனால நானும் யோசித்தேன், இருக்கிறது காணாம போதே குருன்னு நினச்சேன். பார்த்தான்னா சனீஸ்வரன் வக்கரம் நெல்ல வந்துடுறான். சனீஸ்வரன் வக்கரம் குரு வக்கரம் ஒரே சமயத்தில் இருந்துகிட்டே இருந்தான்னா கிடைக்காது, உடம்பு எடுக்க வேண்டியதுதான், வியாதி இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த கன்னியை பார்த்தேன்னா ராஜ தர்பார் தான் அவர் சொல்கிற பேச்சு இதுவரை கேட்கவே மாட்டாங்க. ஆனால் கேட்கும்படி நடத்தும் அளவுக்கு அவங்களுக்கு சொல்வாக்கு வருது, தனத்தில் பொருடுவாங்க, கடனே இருக்காது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறதுக்காக ஒரு காரணத்துக்காக கடன் வச்சுப்பாங்க. அப்படி தான் வைக்கணும், நம்ம நாட்டில் வைக்கணும். டைரெக்டாக எதுவும் பணம் கட்டக்கூடாது. அது மாதிரி அந்த ஒரு லெவலுக்காக ரொட்டேஷனில் அதிக பணம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் பொறுத்த வியாபாரிகள் முதற்கொண்டு குடும்பத்தில் பொறுத்த கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் ராஜயோகம் காலம் இந்த ஃபுல்லாக இந்த குருவுடைய வக்கர காலம் போல் ராஜயோகமானு சொல்லிட்டு